கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவும் பகுதியில் நம் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், இடங்கள் ஆகியவை பற்றிய குறிப்புகளை பார்த்து வருகிறோம். இந்த நாளில் மாதுளையை குறித்து பார்ப்போம். உலகிலுள்ள பழங்களிலேயே பழமையானது மற்றும் சிறந்தது மாதுளம்பழம். இது இன்றும் மத்திய கிழக்கு மற்றும் பிற இடங்களில் வளர்க்கப்படுகிறது. மாதுளைக்கு அயல் நாடுகளில் சைனீஸ் ஆப்பிள் என்ற பெயரும் உண்டு. உலகெங்கும் 720 வகை மாதுளைகள் உள்ளன. மாதுளையில் அனைத்து வகையான சத்துக்களும் நிறைந்து காணப்படுகின்றன. மாதுளையின் பழம், பூ, பட்டை ஆகிய அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. மாதுளம்பழத்தை சாப்பிடுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வைரஸ் கிருமிகளை துரிதமாகவும் அதிக அளவிலும் அழித்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, குடல் புண்களை ஆற்றுகிறது, அதிக தாகத்தை போக்குகிறது, தோல் புற்றுநோய் வராமலும் தடுக்கிறது. மருத்துவ குணங்களும் அழகை அள்ளித்தரும் குணங்களும் கொண்டது மாதுளை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இஸ்ரவேல் தேசத்தின் பிரபலமான பழம் இது. வேதத்தில் இப்பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது. வேத புஸ்தகத்தில் மாதுளம் பற்றிய குறிப்புகள் 31 முறை வருகிறது. மாதுளை முதலில் ஆரோன் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான பரிசுத்த வஸ்திரங்களில் கர்த்தருடைய கட்டளையின்படி மாதுளம்பழ வடிவங்களை செய்து வைத்தனர். இதனை நாம் யாத்திராகமம் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 28:33 அதன் கீழோரங்களில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதுளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன் மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். இரண்டாவதாக, இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தின் செழுமைக்கு அடையாளமாக விளங்குவதில் இந்த மாதுளையும் ஒன்றாகும். இதனை நாம் உபாகமம் புத்தகத்தில் பார்க்கிறோம். உபாகமம் 8:8 அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். மூன்றாவதாக, சாலமன் ராஜா கட்டின ஆலயத்தின் முகப்பில் உள்ள 2 தூண்களின் மேற்பகுதியில் மாதுளம்பழ வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இதனை நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 7:20 2 தூண்களின் மேலும் உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்பிய 200 மாதுளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. மேலும் உன்னத பாட்டில் மாதுளை திருச்சபையாகிய மணவாட்டிக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. இதனை நாம் உன்னத பாட்டு புத்தகத்தில் பார்க்கிறோம். உன்னத பாட்டு 6:7 உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம்பழம் போல் இருக்கிறது என்று எழுதுகிறார்.
மாதுளையின் சிறப்பு அம்சங்களை நாம் பார்ப்போம். சாலமன் ராஜா கட்டின ஆலயத்தின் முகப்பில் உள்ள தூண்களின் மேல் பொறிக்கப்பட்டிருக்கும் 200 மாதுளைகள் தேவனிடமிருந்து வரும் ஞானம் மற்றும் பலனை குறிக்கிறதாய் இருக்கிறது. மாதுளை யூத மதத்தில் நீதியின் சின்னம், யூத பாரம்பரியத்தில் அன்பின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. மாதுளையின் மேற்புறத்தில் உள்ள மொக்கு போன்ற ஒரு அமைப்பை கொண்டே அரசு கிரீடங்களுக்கான அசல் வடிவமைப்பை பெற்றதாகவும் நம்பப்படுகிறது. ராயல் ஃப்ரூட் என்று சொல்லப்படும் இப்பழமானது ஆலயத்தின் மேல்புறத்திலும் ஆசாரியரின் அங்கியின் ஓரத்திலும் இருப்பது ராஜாக்கள் ஆசாரியர்களுக்கு மாத்திரமல்ல, சாமானிய ஜனங்களும் சாப்பிடக்கூடிய பழமாக உள்ளது. சில யூத மரபுகள் மாதுளையின் 613 விதைகள் மோசே எழுதின ஆகமங்களின் 613 சட்டங்களுக்கு ஒப்புமையாக கூறுகின்றனர். மாதுளம் மரங்கள் இருப்பது ஒரு நாட்டின் நிதிநிலை மற்றும் பொருள் செல்வத்திற்கு அடையாளமாக உள்ளது. பழங்கால நாணயங்களில் மாதுளம் பல வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருப்பது அந்நாட்டின் அழகு மற்றும் செழிப்பை காட்டுகிறது. வெடித்த மாதுளம் பழமானது வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சியை காட்டுகிறது. இந்த பழம் முழுவதும் விதைகள் நிரம்பி இருப்பது ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகவும் அந்த விதைகள் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் காட்டுகிறது. நாமும் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். மாதுளையை மற்றவர்கள் எப்படி விரும்பி சாப்பிடுகிறார்களோ அப்படியே நம்முடைய குணங்களும் மற்றவர்கள் விரும்பத்தக்க குணமாக இருக்க வேண்டும். மாதுளை மரங்கள் மாதுளங்கனிகளை தருவது போல நாமும் ஆவிக்குரிய கனிகளை தந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே இப்படிப்பட்டதான கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, என்னுடைய பேர் டென்னிசா டேவிட்சன். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், மனநிலை மருத்துவர். போன 2 வாரமும் நம்ம பெரியமெண்ட், அதாவது நம்மளுக்கு யாரும் க்ளோஸாக இருக்கவங்கள நம்ம இழந்திருக்கும் பொழுதோ நம்மளை அதை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணலாம், இல்லைனா நமக்கு தெரிஞ்சவங்க அந்த பாதையில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கும் அதே இதை பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக நம்மளுக்கு விசிட்டர்ஸ்லாம் கம்மியாகும்போது, நம்மளே தனியாக இருக்கும்போது நம்மளுக்கு மனசில் கவலை வருது, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் வருது, இல்லைன்னா ஆங்ஸைட்டி, பேனிக் அப்படி எதுவும் வருது அப்படின்னா நமக்கே நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். போன தடவை EMDR பற்றி சொல்லியிருந்தேன். பைலேட்ரல் டேப்பிங் படித்தோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்மளுடைய ரைட் பிரெயின் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும், லெஃப்ட் பிரெயின் கம்மியாக ஆக்டிவேட் ஆகும். ரைட் பிரெயின் இமோஷனல் பிரெயின், லெஃப்ட் லாஜிக். அப்போ நம்ம பைலேட்ரல் ஸ்டிமுலேஷன் எதுனாலும் பண்ணும்போது 2 பிரெயினை ஈக்குவலாக ஆக்டிவேட் பண்ணுறோம், அதை கனெக்ட் பண்ண வைக்கிறோம். அதனால நம்ம பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் பண்ணால் தான் நம்ம பிரெயின் ஃபார்வர்டாக போக முடியும். அப்படி தான் EMDR டெக்னிக் ஒன் ஆஃப் த வேஸ் அது ஒர்க் பண்ணுறது. அடுத்தாப்பில் அவங்களுக்கு சில யூஸ்ஃபுல் திங்ஸ் என்னன்னா, நம்ம பாடிக்கு மூவ்மெண்ட் ரொம்ப சூதிங்காக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் ஒரு ராக்கிங் சேர் இருக்குது அப்படின்னா, இந்த ஆடுற சேர், இல்லைன்னா ஒரு ஊஞ்சல், கொஞ்சம் பெரிய ஊஞ்சல் வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் நல்லது. அந்த மாதிரி இருக்குதுன்னா அதில் நீங்கள் உட்காந்து அந்த மூவ்மெண்ட் ஜென்டில் அதை மூவ் பண்ணுறது காமிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணும்போது பாட்டு, அது ஆறுதலான பாட்டு ஏதாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட்டட் திங்ஸ் நம்ம உடம்புல இருக்கும்போது நம்ம உடம்பை சென்சஸை காம் பண்ணும். ஸோ வெயிட்டட் திங்ஸ் நீங்கள் பார்க்கும்போது வெயிட்டட் பிளாங்கெட்னே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தயாரித்து விற்கிறாங்க. வெயிட்டட் பிளாங்கெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு 10% வெயிட்டோட அதிகமாக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உட்காந்துருந்து யூஸ் பண்ணலாம், படுத்திருந்து யூஸ் பண்ணலாம். படுத்திருந்து யூஸ் பண்ணால் உங்கள் தோளுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா மூக்கை மறைச்சிடக்கூடாது. அது எதனால 10%க்கு குறைய பாடி வெயிட் இருக்கணும், அந்த வெயிட்டட் பிளாங்கெட் இருக்கணும்னா நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, ஈஸியாக எடுக்க முடியணும். அதனால தான் 10% ஆஃப் த பாடி வெயிட்டுக்கு கம்மியாக இருக்கணும். இப்போது உங்களுக்கு வெயிட்டட் பிளாங்கெட் கூகுள் பண்ணி வாங்க முடியலைன்னா நீங்கள் ஈஸியாக நீங்களே ஒரு வெயிட்டட் குஷன் பண்ணிடலாம். எப்படின்னா ஒரு தலைனை இல்லைன்னா சின்ன சாக்கு இல்லைன்னா பை ஏதாவது ஒன்று எடுத்து, இல்லைன்னா அரிசி மூட்டை, அதில் சின்ன அரிசி மூட்டை 2 கிலோவோ 3 கிலோவோ அதை எடுத்து நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வெயிட் உங்களுக்கு காமிங்காக இருக்கும்.
இப்போது ஒரு குஷன் கவர் எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் அரிசி ஒரு 3 கிலோ 4 கிலோ நீங்கள் போட்டு உங்களுக்கு எந்த வெயிட்டு உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அந்த வெயிட்டை நீங்கள் போட்டு அந்த குஷனை திரும்ப ஜிப் பண்ணி மூடிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வெயிட்டட் குஷன் ஆயிடும். இது உங்கள் சோஃபா குஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன டெக்னிக்னால், ஐஸ் க்யூப்ஸ் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அது வந்து உங்கள் லோவர் பிரெயினில் அது டக்குன்னு அந்த காமிங் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது பேனிக் அட்டாக்ஸ் ஆங்ஸைட்டி இருக்கும்போது போய் நீங்கள் நல்லா கோல்ட் வாட்டரில் ஃபேஸை கழுவுனீங்கன்னா, சிலவங்களுக்கு கூல் பிடிக்கலன்னா வார்ம்னா பரவாயில்ல, அதாவது ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதை கழுவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் எப்போவுமே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரொம்ப பேனிக் இருக்கும்போது ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ஃபேஸ் அதில் அதை ஃபேஸ் அந்த போல்குள்ளே வச்சிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வச்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு நல்ல காமிங்காக கொடுக்க முடியும். இல்லைனா ஐஸ் க்யூப்ஸை கையில் எடுத்து ஃபேஸில் நீங்கள் போடலாம். சிலவங்களுக்கு ஒரு டீயோ காஃபியோ கையில் நல்லா சூடாக அந்த கப்பை பிடிக்கும்போது கூட நல்லாயிருக்கும். ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்கும்போதோ பேனிக் அட்டாக் இருக்கும்போதோ காஃபி குடிக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்கள் ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஹார்ட் ரேட் வந்து ஆங்ஸைட்டிலேயே அதிகமாக இருக்கிறதுனால காஃபி குடிக்கும்போது ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஆங்ஸைட்டி இருக்கும்போது காஃபி குடிக்காதீங்க, வேறு ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கு இந்த டெக்னிக்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்த நம்ம செஷனில் இன்னும் கொஞ்சம் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, யாரையும் இழந்திருக்கிறார்கள் என்றால், ஆண்டவரே, மனவேதனையில் இருக்கிறார்கள் என்றால் கர்த்தாவே, ஏக்கங்களோடு இருக்கிறார்கள் என்றால் கர்த்தாவே, நீர் அவர்களோடு இந்த நிமிஷத்தில் இந்த நேரத்தில் கர்த்தாவே பிரசன்னராக இருந்து கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவரால் அவர்களை கவர்ந்து கர்த்தாவே அவர்களை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. அவர்களோடு கூட சமீபமாக இருக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் தனியாக இருக்கும் பொழுது கர்த்தாவே, என்னுடனே கூட வேறு யாருமே இல்லையே என்று தவிக்கும் பொழுது கர்த்தாவே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் எங்கேயுமே போகவில்லை என் மகளே, என் மகனே, நான் இங்கே உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று நீ சொல்லும். நீர் காண்பியும் கர்த்தாவே. இன்று முதல் கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு அற்புதத்தை நீர் செய்து காட்டும் கர்த்தாவே. அவர்கள் மனதிலோ உடம்பிலோ அவர்கள் கையினால் செய்யும் காரியங்களிலோ கர்த்தாவே ஒரு சின்ன அற்புதத்தை நீர் செய்து காட்டும் கர்த்தாவே. அவர்கள் உம்முடைய பிரசனத்தை எல்லா விதத்திலும் அறிய நீர் கிருபை செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, வார்த்தைகள் இல்லாமல் ஜெபிக்க கஷ்டப்படும் பொழுது கர்த்தாவே, அவர்களுடைய பெருமூச்சை நீர் கேளும் கர்த்தாவே. அவர்கள் கண்ணீரை நீ பாருங்க. அவர்களுக்கு அனுகூலமாக நீர் இருக்கு. அவர்களால் தனியாக செய்து முடியாத காரியங்களை உம்முடைய கரத்தில் எடுத்து உம்முடைய கரத்தினால் நீர் அதை வாய்க்க பண்ணும் கர்த்தாவே. ஏன் ஆண்டவரே என்று இந்த கேள்விகள் எழும்பும் பொழுது கர்த்தாவே, அவர்களுக்கு சமீபமாக இருக்கு. அவர்களை ஆறுதல் தேற்றும் உம்முடைய கரங்களில் திரும்பமாக ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறேன் கர்த்தாவே. வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற சென்ற வார நிகழ்ச்சியில் ரெபேக்காளை குறித்து, அவளது குடும்ப பின்னணி, உபசரிக்கும் பண்பு, திருமணம், ஆசீர்வாதங்கள், குணமும் ஒழுக்கமும் குறித்து பார்த்தோம். 6வது அவளது தாய்மை அடைதல். திருமணமாகி 20 ஆண்டுகளுக்கு பின் ரெபேக்காள் தாய்மை அடைந்தாள். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரிடம் வேண்டினான். ஆதியாகமம் 25:21 மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அப்போஸ்தலனாகிய யோவான் தன் முதலாம் நிருபத்திலே 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்.
நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். தேவன் தன் நோக்கத்தை நிறைவேற்ற அவர் தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் இந்த ஈசாக்கும் ரெபேக்காலும் காத்திருந்ததிலிருந்து அறிந்து கொள்ளலாம். கடலுக்கடியில் பவளம், முத்து போன்றவை மறைவில் அமைந்துள்ளது போல தேவனது திட்டங்களும் வெளிப்படுத்துதலும் எல்லா மனிதருக்கும் அடையாளம் காட்டப்படுவதில்லை. பிள்ளை இல்லாதிருந்தும் அன்பினாலும் நேசத்தினாலும் இருவரும் கட்டப்பட்டிருந்தனர். தேவ வாக்குத்தத்தின்படியேயும் ஈசாக்கின் வேண்டுதல் படியேயும் ரெபேக்காள் தாய்மையடைந்தாள். 7வது அவளது விசாரணையும் அவள் பெற்ற வாக்குத்தத்தமும். ரெபேக்காள் தன்னுடைய கர்ப்பத்திலே ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தாள். ஆதியாகமம் 25:22 அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் என்று கூறுகிறது. ரெபேக்காள் கர்ப்பம் தரிக்கும் வரை தாய்மை அடைந்தவர்கள் ஒரு பிள்ளை பெறுவதை மாத்திரமே கேட்டிருக்கிறாள். ஆனால் இன்று தனக்குள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வதை கண்டதும் பயம் ஒரு புறம், எதிர்பார்ப்பு மற்றொரு புறம். இப்படி என்றால் தனக்கு எப்படியோ என்று யோசித்தாள். அறிந்து கொள்ள சரியான முடிவெடுத்தாள். கர்த்தரிடத்தில் அறிந்து கொள்ள போனாள். அவள் பெற்ற வாக்கு தத்தம் ஆதியாகமம் 25:23 இருக்கிறது. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். கர்ப்பம் தரித்திருந்த அவளுக்கு வாக்குத்தத்தம் கிடைத்தது கர்த்தரின் சுத்த கிருபையே. 8வது அவளது பிள்ளைகள். வேதத்தில் இரட்டை குழந்தைகளை பெற்ற 2 பெண்களுள் ரெபேக்காள் முதன்மையானவள். ஈசாக்கும் ரெபேக்காளும் 2 குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகி 2 வித்தியாசமான ஜாதிகளும் ஜனங்களும் உருவாக முன்னோடிகளானார்கள். 2 வித்தியாசமான குணாதிசயங்களுடன் ரெபேக்காளின் குழந்தைகளான ஏசாவும் யாக்கோபும் வளர்ந்தனர். ஏசா முதலில் ரெபேக்காளின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டதால் அவனுக்கு சேஷ்ட புத்திர பாக பிறப்புரிமையும் மற்றுமுள்ள ஆசீர்வாதங்களுக்கும் தகுதி உடையவனாயிருந்தான். பிறப்புரிமை என்பது முதல் சந்தானத்திற்கு கொடுக்கப்படுவது. தகப்பன் ஜீவித்து இருக்கும் நாட்களில் மூத்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதங்கள். ஆதியாகமம் 25:27 ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான். பிறக்கும் போது யாக்கோபு ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். வாக்கு தத்தத்தின்படி மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றும் மூத்தவனை தந்திரமாய் தள்ளிவிட்டு இளையவன் அந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதையும் குறிக்கிறது. ஒரே வயிற்றில் ஒரே நேரத்தில் பிறந்திருந்தாலும் இருவரிடையே அதிக வித்தியாசம் இருந்தது. 10 பிள்ளைகள் இருந்தாலும் 10ம் 10 விதமாகத்தான் இருக்கும். அவர்களது இயற்கை சுவாபம், மனோபாவம், விருப்பங்கள், வேலை, தெய்வ நம்பிக்கை இவை எல்லாவற்றிலும் வெளிப்படையான வித்தியாசங்கள் இருந்தன. ஏசா சிவந்த நிறமும் ரோம அங்கி போர்த்தவனாய் இருந்தான். எதிலும் அசட்டையாய் செயல்படுபவன், கீழ்ப்படியாதவன், தாய் தந்தையருக்கு பிடிக்காததை செய்கிறவன், தகப்பனின் பார்வைக்கு ஆகாதவர்களிடம் போய் தனக்கு மனைவியை தெரிந்து கொண்டவன். யாக்கோபு தன் சகோதரிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவன். வனாந்தரத்தில் சுற்றித் திரிவதை விட கூடாரத்தில் தங்கியிருப்பதையே மேலாக நினைத்தவன். யாக்கோபு தன் பலவீனங்கள் தவறுகள் மத்தியிலும் நற்பண்புகள் அமைய பெற்றவன். குணசாலி என்று வேதம் குறிப்பிடுகிறது. தேவனிடத்தில் உண்மையுள்ளவன் பிறப்புரிமையான சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதங்களை அடைய முற்றிலும் தகுதி உள்ளவனாயிருந்தான். 2 பிள்ளைகளையும் குறித்து ஈசாக்கும் ரெபேக்காளுக்கும் இருந்த வித்தியாசம் மேலும் துக்கத்தையும் பிரிவினையையும் உண்டு பண்ணியது. ஈசாக்கு ஏசாவை நேசித்தான். இந்த அன்பு ஈசாக்கின் சாப்பாட்டு பிரியத்தால் ஏற்பட்டது. ஆதியாகமம் 25:28 ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ஆனால் ரெபேக்காள் யாக்கோபை நேசித்தாள். எப்பொழுதும் வீட்டிலிருந்து வீட்டின் காரியங்களை கவனித்ததால் மாத்திரமல்ல, ஏசாவை விட குணசாலியாய் இருந்தது மட்டுமல்ல, ரோமர் 9:13 யாக்கோபை சிநேகித்தேன் என்று தேவன் கூறியது காரணமாய் இருந்திருக்கலாம். தேவனின் தெரிந்தெடுப்பு யாக்கோபு. பிறப்புரிமையை ரெபேக்காள் தெரிந்து கொண்டு அதனை யாக்கோபு அடைய வாஞ்சித்தாள்.
களைத்து வந்த ஏசாவுக்கு யாக்கோபு சமைத்து கொண்டிருந்த கூழ் தன் வயிற்று பசியை ஆற்றும், களைப்பை போக்கும் என்று உணர்ந்து அதனை தரும்படி கேட்டான். யாக்கோபு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். ஏசா ஒரு வாய் கூழுக்காக அதனை அசட்டை செய்தான். ஆபிரகாமின் சந்ததியாக யாக்கோபு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வழிமுறைகளை வகுத்து கொண்டான். 9வது அவளது அழகு. ஆதியாகமம் 24:16 அந்த பெண் ரூபவதியும் புருஷனையும் அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். கானானில் பஞ்சம் உண்டானதால் ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போய் அங்கே குடியிருந்தான். ஆதியாகமம் 26:7 ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவிடுத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். தன் அத்தை சாராளை போன்ற நிலை ரெபேக்காளுக்கும் வந்தது. புருஷன் ஈசாக்கு தன் உயிருக்கு பயந்து மனைவி ரெபேக்காளை சகோதரி என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. புற அழகு ஆபத்தை வருவிக்கும். 10வது அவளது பற்று. ஈசாக்கை முதலாக பார்த்தபோதே அவன் அவளை அழைத்து சென்றபோது உடன் சென்று அவன் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தை நீக்கி ஆறுதல் அடைய செய்தாள். பிள்ளை இல்லாத வேளையிலும் ஈசாக்கின் மீது அதிக பற்றுடையவளாயிருந்தாள். ஈசாக்கிடம் பற்று வைத்ததைப் போல தன் இளைய குமாரன் யாக்கோபின் மேலும் பட்சமாயிருந்தாள். இதனால் மூத்த பிள்ளையிடம் பாராபட்சமாய் நடந்து கொண்டாள். பிள்ளைகள் விஷயத்தில் அவளை குறை சொல்லும் அளவு நடந்து கொண்டாள். ஒரு தாயாக ஒரு பிள்ளையை நேசித்து ஒரு பிள்ளையை கண்டுகொள்ளாது விட்டுவிடுதல் இயற்கைக்கு மாறானது, புத்தியீனமானது. இது பொறாமையையும் சண்டை சச்சரவுகளையும் உண்டாக்கும். ஈசாக்கு ஏசாவை நேசித்ததற்கு முக்கிய காரணம் ரெபேக்காளின் குணாதிசயங்களான உறுதியும் சுறுசுறுப்பும் எதையும் உடனடியாக செய்யும் இயல்பும் ஏசாவிடம் காணப்பட்டதாக இருக்கலாம். அதுபோல தன்னை முதற் பார்வையில் கவர்ந்தெழுத்த தன் கணவன் ஈசாக்கின் குணாதிசயங்களை யாக்கோபு பெற்றிருந்ததால் அவன் மீது ரெபேக்காள் பட்சமானாள். அன்பு, சாந்தம், மரியாதை போன்ற நற்பண்புகள் நிறைந்திருந்த யாக்கோபை குட்டி ஈசாக்காக கண்டதால் அவனை அதிகம் நேசித்திருக்கலாம். எனவே எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் மாத்திரம் அடைய செயல்பட்டாள். மகனை புருஷனுக்கு முன்பாக பொய் சொல்ல வைத்தாள். யாக்கோபு ஈசாக்கையும் ஏசாவையும் ஏமாற்ற ரெபேக்காள் காரணமானாள். 11வது அவளது தவறு. பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு இருந்த பட்சபாதம் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் வருவித்தது. வயதான காலத்தில் பிள்ளைகளை பெற்றதால் கணவன் பால் இருந்த அன்பு பிள்ளைகளிடம் மாறியதே அவள் புருஷனுக்கு எதிராக செயல்பட காரணமாயிற்று. புருஷனுடைய விருப்பம் ஒன்று, மனைவியின் விருப்பம் மற்றொன்று. இது அநேக திருமணங்களிலும் குடும்பங்களிலும் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாகிறது. இரு உடல் இணைந்த அளவு இரு மனம் ஒன்றுபடவில்லை. இருவருக்கும் ஒரு மனம் இருந்திருந்தால் யாக்கோபின் செழிப்பையும் ஆசீர்வாதங்களையும் மாத்திரமல்ல ஏசாவின் நலனிலும் அக்கறை செலுத்தி இருப்பாள். இந்த பட்சபாதத்தினால் ஏசா வீட்டை விட்டு வெளியேறினான். யாக்கோபும் உயிர் தப்ப ஓடிப்போக நேர்ந்தது. இன்றைய நிகழ்ச்சியிலே ரெபேக்காள் தாய்மை அடைதல், அவளது விசாரணையும் பெற்ற வாக்குத்தத்தமும், அவளது பிள்ளைகள், அவளது அழகு, அவளது பற்று, அவளது தவறு குறித்து பார்த்தோம். மேலும் ரெபேக்காளை குறித்து அறிய காத்திருங்கள். வருகிற வியாழன் அன்று நம்பிக்கை டிவியில் இரவு 8 8:30 வரை ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே ரெபேக்காளை குறித்து மேலும் சில குறிப்புகளை காண தேவரே கிருபை செய்தீர். நன்றி ஐயா. நீர் ரெபேக்காளுக்கு இரக்கம் பாராட்டி ஈசாக்கின் வேண்டுதலின்படி 20 ஆண்டுகளுக்கு பின் கர்ப்பம் தரிக்கவும் 2 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்தீர். உம்முடைய அன்பு இரக்கங்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அநேக ஆண்டுகள் ஆகியும் பிள்ளை இல்லையே என்று ஏங்கி தவிக்கும் பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலே ஒருமனைப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். உமது மகா இரக்கத்தின்படி செயலாற்றும் ஆண்டவரே, மலட்டு கர்ப்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளை பெற்று உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த ஆண்டவரே தேவரீர் பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, சரியான முடிவெடுத்து தன் கர்ப்பத்தை குறித்து அறிந்து கொள்ள உமது சமூகத்தை நாடிய ரெபேக்காளை போல நாங்களும் எங்கள் தேவைகளுக்காக உமது சமூகத்தை நாட உதவி செய்தரலும். பிள்ளைகள் மீதுள்ள அதிக அன்பினால் பிள்ளைகள் விஷயத்தில் தவறு செய்யாத வண்ணம் தேவரீர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள்
சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காத்திடுவே இயேசுவே.